இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா அதிகாரம் 1 வசனம் 17. இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் மதத் தலைவர்கள் ஒரு பெண்ணை அவர் முன் கொண்டு வந்தனர். அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு பிடிப்பட்டவள். அந்த காலத்தில் நாட்டின் சட்டப்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டுமா என்று இயேசுவிடம் கேட்டு அவரை சிக்க வைக்க முயன்றனர். அவர்களுடைய நோக்கத்தை அறிந்த இயேசு ஞானத்துடன் பதிலளித்தார். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். பின்னர் குனிந்து தரையில் எழுதத் தொடங்கினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீ தனியே நின்று கொண்டிருந்தாள். இரக்கம் நிறைந்த இயேசு அந்த பெண்ணிடம், ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரே என்று அவள் பதிலளித்த போது அவர், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவஞ்செய்யாதே என்றார். நன்மையானதை செய்து இரக்கத்துடனும் பணிவுடனும் நீதியை தேடுவதன் முக்கியத்துவத்தை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. உங்கள் சொந்த வாழ்க்கையில் முடிவுகளில் நீதி மற்றும் இரக்கத்தை சேர்ந்து நிறைவேற்ற வேண்டியிருந்த தருணங்களை உங்களால் நினைவு கூற முடியுமா? மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகளில் இரக்கத்துடனும் பணிவுடனும் நீதிக்குரிய கொள்கைகளை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்தலாம்? மக்களை நியாயந்தீர்க்கவோ கண்டிக்கவோ அவசரப்பட வேண்டாம். மாறாக சூழ்நிலைகளை சரியாக பகுப்பாய்வு செய்து நன்மையானதை செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜெபம். அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நீதியோடு சரியானதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.